இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக. அன்புமிக்கவர்களே, வருகிற கிறிஸ்து பிறப்பு விழாவிற்காக நேற்று ஒரு சில பேருக்கு ஒரு கோரிக்கை விடுத்திருந்தேன். அதாவது ஒரு 150 ஆதரவற்ற, கணவனை இழந்த, மனைவி இழந்த வயதான பெற்றோர்கள் இருக்கிறார்கள் மற்றும் ஒரு 50 ஏழை சிறுவ சிறுமிகள் இருக்கிறார்கள். அவர்களோடு கிறிஸ்து பிறப்பை கொண்டாட அவர்களுக்கான ஒரு உடையை கொடுக்க, அவர்களுக்காக ஒருவேளை உணவை கொடுப்பதற்காக கோரிக்கை வைத்திருந்தேன். சில நண்பர்கள் என்னை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசினார்கள். ஆகவே அன்புமிக்கவர்களே, முன்னமே நான் இதை கூறுவதற்கான காரணம், இன்னும் 1.5 மாதம் இருக்கிறது. உங்களால் முடிந்த அளவு கட்டாயம் இல்லாமல் ஏழை எளியவர்களுக்கு உதவி, எளியோரோடு ஒரு கிறிஸ்து பிறப்பை கொண்டாட உங்களுக்கு நான் அழைப்பை கொடுக்கிறேன். ஆகவே உதவ விரும்புகிறவர்கள் நேரடியாக இந்த வீடியோவில் இருக்கிற தொலைபேசி எண்களுக்கு ஃபோன் செய்து என்னோடு நேரடியாக பேசி கலந்து ஆலோசித்து பிறகு முடிவெடுக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அன்புமிக்கவர்களே, நவம்பர் மாதம் 15ஆம் தேதி தாயாம் திரு அவை புனித பெரிய ஆல்பர்ட் என்பவருடைய நினைவு நாளை கொண்டாடுகிறது. திருச்சபையினுடைய மறை வல்லுநர்களில் மிக முக்கியமான ஒரு மறை வல்லுநராக இந்த புனித பெரிய ஆல்பர்ட் கருதப்படுகிறார். பிறந்தது 1200ஆவது ஆண்டு ஜெர்மனி தேசத்தில். அன்புமிக்கவர்களே, திருச்சபையினுடைய மறை வல்லுநர் அப்படி என்று சொன்னேன். இவர் அறிவியல், இயற்பியல், கணிதம் மற்றும் இயற்கை அறிவியல் இவற்றில் புலமைத்துவம் பெற்றவராகவும் 2-3 முனைவர் பட்டங்களை பெற்றவராகவும் அறியப்படுகிறார். இன்றைக்கு நம்முடைய இந்தியாவில் பிரபலமாக இருக்கிற ஹோமியோபதி அப்படிங்கிற மருத்துவ முறை உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். அது ஜெர்மனி தேசத்திலிருந்து தான் இந்தியாவுக்கு கொண்டு வரப்பட்டது. ஆதி காலத்திலேயே இந்தியாவிலேயே அந்த மருத்துவ முறை இருந்ததாகவும் ஜெர்மனி தேசத்தவரால் அது உலகம் முழுவதும் கொண்டு செல்லப்பட்டதாகவும் சொல்லுகிறார்கள். எது என்னவோ, அந்த ஹோமியோபதியினுடைய தந்தை என்று அழைக்கப்படுகிறவர் தான் இந்த புனித பெரிய ஆல்பர்ட். கத்தோலிக்க திருச்சபையில் மிகப்பெரிய மேதை என்று அறியப்படுகிற புனித தாமஸ் அக்வைனஸ் அவருடைய ஆசிரியராகவும் இந்த புனித பெரிய ஆல்பர்ட் கருதப்படுகிறார். அன்புமிக்கவர்களே, அறிவியல் கண்டுபிடிப்புகள் மூலமாக, மருத்துவ கண்டுபிடிப்புகள் மூலமாக, இயற்கையில் உறைந்திருக்கிற இறைவனை அறிந்து கொள்வதன் மூலமாக, கல்வி கற்றுக் கொடுப்பதன் மூலமாக, கிறிஸ்துவை தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் அறிவித்து தன்னுடைய வாழ்க்கையில இறைவன் கொடுத்த அந்த கொடைகளை இறைவனுடைய மாட்சிமைக்காக மட்டுமே பயன்படுத்திய அழகான ஒரு புனிதர் தான் இந்த புனித பெரிய ஆல்பர்ட். அன்புமிக்கவர்களே, நமக்கு இறைவன் அறிவையும் ஞானத்தையும் திறமையையும் கொடுத்திருந்தால் இறைவனுடைய அதிமிக மகிமைக்காகவும் மனித குலத்தின் மேம்பாட்டிற்காகவும் பயன்படுத்த இன்றே இவருடைய பரிந்துரையை மன்றாடி நம்ம செபிப்போம். அன்புமிக்கவர்களே, இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நற்செய்தி வாசகத்தில் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 2 உதாரணங்களை தருகிறார். நோவா காலத்தில் நடந்த ஒரு உதாரணத்தையும் லோத்துவினுடைய காலத்தில் நடந்த ஒரு நிகழ்வையும் சொல்லுகிறார். இவர்கள் இருவர் காலத்திலுமே அழிவு ஏற்பட்டது. நோவா காலத்தில் வெள்ளத்தால் முற்றிலிருந்த உலகை அழித்து புது உருவை கொடுக்கிறார். லோத்துவினுடைய அந்த ஒரு காலகட்டத்தில் நெருப்பும் கந்தக மழையின் மூலமாக அந்த நகரத்தை அழித்ததாக நம்ம விவிலியத்தில் வாசிக்கிறோம். இந்த 2 நிகழ்வுகளிலும் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்லித் தருகிற ஒரு பாடம் என்பது, இந்த அழிவு நடந்த நேரத்தில் நோவா காலத்திலும் சரி, லோத்துடைய காலத்திலும் சரி, மக்கள் தங்களுக்கு வர இருந்த அழிவை உணராமல் உண்டும் குடித்தும் மனமுடித்தும் மகிழ்ச்சியோடும் தங்களுடைய வாழ்க்கையை ஒரு உலகப்போக்கான வாழ்வாக அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு இருக்கிற அந்த ஆபத்தை அறியாமல் இந்த மண்ணுலகில் வேகமாக வளர்ந்து கொண்டிருக்கிற அறிவியல் வளர்ச்சிகள், இந்த மண்ணுலகில் வேகமாக வளர்ந்து கொண்டிருக்கிற பொருளாதாரம், இந்த மண்ணுலகில் இன்றைக்கு நாம் அனுபவித்து கொண்டிருக்கிற இந்த சோசியல் மீடியா என்று சொல்லப்படுகிற சமூக வலைதளங்களில் நமக்கு கிடைக்கிற செய்திகள், இவை அனைத்துமே நமக்கு மறைமுகமாக ஒரு எச்சரிக்கையை தருகின்றன. இறைவன் இன்றோ நாளையோ இந்த உலகத்தை அழிப்பார் எனில், அல்லது இந்த உலகம் முடிவுக்கு வரப்போகிறது எனில் அதற்காக தயாராக இருக்கிறோமா அப்படிங்கிற ஒரு அடிப்படையான ஒரு கேள்விதான். இந்த உலகத்தில் இருக்கிற வசதிகள், வாய்ப்புகள், செல்வங்கள், இவை அனைத்தையுமே இறைவனுடைய அதிமிக மகிமைக்காக அவருடைய திருக்கரங்களிலிருந்து பெற்றதாக நம்ம நினைத்து மனம் மகிழ்வது, மகிழ்ச்சியோடு இருப்பது நலம். ஆனால் அதையும் தாண்டி ஒரு ஆன்மீக உள் உணர்வோடு எச்சரிக்கையுடன் நாம் இருக்க வேண்டும் என்பதைத்தான் இறைவன் இன்றைக்கு நமக்கு தெளிவுபடுத்துகிறார். அன்புமிக்கவர்களை, நேற்று ஒரு சமூக வலைதளங்களில் ஒரு சின்ன வீடியோ ஒன்று பார்த்தேன். அதாவது அருட்சகோதரி கிறிஸ்டி
MSMI சபையை சார்ந்த ஒரு கத்தோலிக்க துறவற அருட்சகோதரி. அவர்கள் இன்ஃபோசிஸ் கம்பெனியில் ஒரு மிகப்பெரிய பதவியில் மிக அதிகமான ஒரு சம்பளத்தில் வேலை செய்தவர். இளம் பெண் தான். திடீரென்று ஆண்டவருடைய அழைப்பை உணர்ந்தவளாய் அந்த இன்ஃபோசிஸில் வேலை செய்வதை விடுத்து விட்டு இன்றைக்கு துறவு மடத்தில் சேர்ந்து ஒரு அருட்சகோதரியாக துறவரம் ஏற்றிருக்கிறார். அவர் தன்னை பற்றின ஒரு சாட்சியத்தை நேற்று கூறியிருக்கிறார். துறவர சபையில் சேர்ந்த பிறகு அவர் அனைத்தையுமே வெறுத்து விட்டு துறவர சபையில் சாதாரண எளிய வேலைகளை செய்து கொண்டிருந்தாராம். ஒரு நாள் ஆலயத்தில் அவருக்கான பணி கொடுக்கப்பட்டிருந்த நேரத்தில் திவ்ய நற்கருணை பெட்டி அவர் துடைத்து கொண்டிருந்த நேரத்தில் உடல் முழுவதும் வேர்வையாம். அப்பொழுது அவர்களுக்கு ஒரு எண்ணம், நல்ல ஏசி ரூமில் லேப்டாப்பை வச்சுட்டு ஜாலியான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தோம், கை நிறைய காசு, வெளியில் போனால் ஜாலியான ஒரு வாழ்க்கை, ஆனால் இங்கே வேர்வையோடு இங்கே நம்ம ஒரு வேலை செஞ்சிட்டு இருக்கோமே அப்படின்னு கொஞ்ச நேரம் ஒரு மன வருத்தப்பட்டாராம். அப்படி மன வருத்தப்பட்ட நேரத்தில் திவ்ய நற்கருணை பெட்டிக்குள்ளிலிருந்து ஆண்டவர் பேசியதாக அவருக்கு ஒரு உள்ளுணர்வு ஏற்பட்டது. அப்பொழுது அந்த குரல் சொன்னதான், கிறிஸ்டி, இவ்வளவு நாள் இன்ஃபோசிஸுடைய CEO அவர்களுக்கு நீ பணி செய்தார் சம்பளத்துக்காக. ஆனால் இன்று நீ பணி செய்வது இந்த உலகத்தினுடைய ராஜாதி ராஜா, மூ உலகத்தையும் கட்டி எழுப்பிய தேவனாகிய தேவனுக்கு நீ பணி செய்கிறாய் அப்படி என்கிற அந்த குரல் அவருக்கு கேட்டதான். அப்பொழுது அவர் சொல்லுகிறார், உண்மையாகவே மனம் அக்களிப்பால் துள்ளி மகிழ்கிறது. காரணம், இந்த உலகத்தினுடைய பணத்திற்கும் செல்வத்திற்கும் பணி செய்த நான் இன்றைக்கு என்னுடைய ராஜாதி ராஜா, உலக அரசருக்கெல்லாம் பேரரசராகிய எனது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் அப்படி என்று சொல்லி இருக்கிறார். இந்த வீடியோவை யாருக்காவது வேணும்னா தயவு செய்து மெசேஜில் எனக்கு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் போடுங்க, உங்களுக்கு நான் அந்த வீடியோவை அனுப்பி வைக்கிறேன். என்ன ஒரு அழகான வாக்கியம்! இந்த உலகத்தினுடைய அதிகாரத்திலும் பதவியிலும் செல்வத்திலும் இருந்த ஒரு இளம் பெண் இயேசுவுக்காக ஒரு உள் உணர்வோடு தன்னுடைய ஆன்மீக தேவையை புரிந்து கொண்டவளாய் இன்று இயேசுவை தேர்ந்தெடுத்து மன மகிழ்ச்சியோடு இருக்கிறார். இந்த செய்தியின் மூலமாக இதை கேட்பவர்கள் எல்லாமே ஃபாதர் ஆயினும் சிஸ்டர் ஆயினும் துறவு மடத்துக்கு வந்துவிட வேண்டும் அப்படி என்பதல்ல என்னுடைய நோக்கம். மாறாக எந்த சூழ்நிலையில் நம்ம இருந்தாலும், எவ்வளவு செல்வம் மிக்கவர்களாக இருந்தாலும், எவ்வளவு அதிகாரத்தை நம்முடைய கரங்களில் கொண்டு இருந்தாலும், ஆன்மீக தேவை என்று நமக்கு கொண்டு இருக்கிறது. அந்த முன் உணர்வோடு, முன் எச்சரிக்கையோடு, விழிப்போடு இருந்து ஆண்டவரை சந்திக்க நாம் தயார் நிலையில் இருக்க இன்றைக்கு இறைவனிடத்தில் மன்றாடி ஜெபிப்போம். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக.